ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு தி லீட் கோட் சேனல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பேக் ட்ராக்கிங்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. நம்ம எல்லா ஒரு கூகுள் இல்லை மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி எல்லா பெரிய 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 ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்லேயும் பேக் ட்ராக்கிங்கை பற்றி கண்டிப்பாக அந்த 3 டிஎஸ்ஏ ரவுண்டில் வந்து ஒன்றாவது கண்டிப்பாக இதில் ஒரு கொஷினாவது கேட்டுருவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஸோ இதை நம்ம பொறுமையாகவே பார்க்கலாம், ஓகேவா? லைக் பொறுமையாகவே போகலாம். இந்த வீடியோ லாங்காக போனாலும் பரவாயில்ல, நம்ம பொறுமையாகவே பார்க்கலாம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், பேக் ட்ராக்கிங்னா ஜஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஷினை பேஸ் பண்ணி இது எப்படி பேக் ட்ராக்கிங் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் நான் ட்ரை ரன்னும் பண்ணி காட்டுறேன், ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம பேக் ட்ராக்கிங்னா என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இப்போது ஓகேங்களா, ரெக்கர்ஷன் தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும், ஓகேங்களா? ஸோ ரெக்கர்ஷன் வீடியோ பார்க்காதவங்க கார்டில் லிங்க் தரேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரெக்கர்ஷன் தெரிஞ்சால் மட்டும்தான் பேக் ட்ராக்கிங் புரியும், ஓகேங்களா? ஸோ இல்லை, ரெக்கர்ஷனும் பேக் ட்ராக்கிங்கும் வேறு இல்லை. இப்போ ரெக்கர்ஷனில் ஒரு பாட்டு தான் என்னென்னா பேக் ட்ராக்கிங், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ ரெக்கர்ஷன் இருக்குது, கரெக்டாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஓகேங்களா? அந்த ஃபங்க்ஷனை அது திருப்பி கால் பண்ணணும். அப்போ என்ன ஆகும், அதே ஃபங்க்ஷன் தான் திருப்பி இன்னொரு தடவை கால் ஆகும். ஸோ அந்த மாதிரி போயிட்டே இருக்கும், கரெக்டுங்களா? இந்த மாதிரி போயிட்டே இருக்கும், ஓகேங்களா? இதுதான் என்னது ரெக்கர்ஷன், கரெக்டாக? ஸோ பார்க்காதவங்க செக் அவுட் பண்ணி பார்த்துருங்க, ஓகேங்களா? ஸோ இப்போது அந்த பேஸ் கண்டிஷன் அதில் ஒன்று இருக்கும், கரெக்டாக? அந்த பேஸ் கண்டிஷன் வந்து எப்போ ட்ரூ ஆகுதோ அப்போ என்ன ஆகும், அது ரிட்டர்ன் ஆகிட்டே வரும், ஓகேவா? அது என்ன ஆகும், ரிட்டர்ன் ஆகிட்டே வரும். ஸோ திருப்பி முடிஞ்சிடும். ஓகே, எக்ஸாம்பிள் இப்போது பிரிண்டர், ஓகேங்களா, லிங்கேஷ் அப்படிங்கிற பேர் இருக்குன்னு ஒரு மெத்தட் நேம், சிம்பிளாக நான் சும்மா ஒரு ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நேம் எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த மெத்தட்னா, இந்த மெத்தட் போயிட்டே இருக்கும். அந்த பேஸ் கண்டிஷன் ரீச் ஆனோன்னு திருப்பி வந்து அந்த ஸ்டார்டிங்கில் எங்கே வந்துச்சோ அங்கேயே வந்து முடிஞ்சிடும். இதுதான் ரெக்கர்ஷன், கரெக்டாக? ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போது இதில் ஓகேங்களா, இதில் எக்ஸாம்பிள் இது இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு தியரியாக சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இதில் எக்ஸாம்பிள் ஒரு பாட்டில் போயிட்டே இருக்குல்ல, ஒரே பாத்தில் போயிட்டு இருக்குல்ல, அப்போது ஓகேங்களா ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிட்டு, இந்த இடத்துல ஸ்டாப் ஆகிட்டு, ஓகேங்களா, திருப்பி ஓகேவா திருப்பி இன்னொரு பாத்தில் ஓகேங்களா பேக் ட்ராக் ஆகுது. அதாவது இங்கே இப்போ போயிட்டுருக்கு எக்ஸாம்பிள், இங்கேருந்து இங்கே போகும், இங்கேருந்து இங்கே போகும், இங்கேருந்து இங்கே போகும், அந்த மாதிரி போயிட்டே இருக்கும்ல. அப்போது ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகி ஓகேங்களா திருப்பி பேக்வேர்டு வருது பார்த்தீங்களா, பேக்வேர்டு வந்து இன்னொரு பாத்தில் போகும், ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் என்னென்னா பேக் ட்ராக்கிங். ரெக்கர்ஷன் நடக்குது ஒரு இடத்துல, ஓகேங்களா, ஒரு இடத்துல திருப்பி வந்த இடத்த விடாமல் பின்னாடி போகுது பார்த்தீங்களா, அது முடியல, பேஸ் கேஸே வரல, ஓகேங்களா? அதுக்கு முன்னாடியே எனக்கு என்ன ஆகுது, இன்னொரு பாத்தில் போகுது, ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் என்னன்னா பேக் ட்ராக்கிங், ஓகேங்களா? இதுதான் தியரி, ஓகேங்களா? இது தெரிஞ்சால் போதும், இவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ இது எப்படி கோல்ல இல்லை எப்படி இது ரன் ஆகுதுன்னு தெளிவாக பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்காக ஓகேவா, இதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு கொஷின் எடுத்திருக்கேன், ஓகேங்களா? ஸோ அந்த கொஷின் என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், கிவன் ஏ ஒரு நிமிஷம், ஓகேவா, கிவன் ஏ ஓகேவா என்னது ஒரு அரே எடுத்திருக்கேன், ஓகேங்களா? அதில் ரிட்டன் ஆல் தி சப்செட், ஓகேங்களா, ரிட்டன் ஆல் தி சப்செட் யூஸிங் ரெக்கர்ஷன் கொடுத்துட்டேன். அதாவது ஃபஸ்ட்டு என்ன தெரியணும், சப்செட்னா என்னன்னு தெரியணும், ஓகேங்களா? இப்போ எனக்கு கொடுத்துருக்க அரே இந்த இது, ஓகேங்களா, என்னது 2 3 6 ரெக்கார்டில் தானே இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ அதனால, ஓகேவா? இல்லைன்னா நான் அவ்வளோதான், ஓகேவா? 2 3 6, ஓகேவா? இப்போ எனக்கு 2 3 6 இருக்குது. இதில் சப்பரே கண்டுபிடிங்கன்னா என்ன பண்ணலாம், நம்ம 2 3 2ங்கிறது ஒரு சப்பரே, 2 6ங்கிற ஒரு சப்பரே, 2 3 9ங்கிறது என்னது, சரி 2 6 9ங்கிறது ஒரு சப்பரே. அதாவது கண்டினியூஸாக வரணும், ஓகேங்களா? இப்போது 2 9 வந்து ஒரு சப்பரே கிடையாது, ஏன், அது முதல்ல கண்டினியூவாக இல்லை, 2க்கு பக்கத்தால் 9 இருந்தால் அது நம்ம சப்பரேவாக சொல்லலாம். பட் நடுவில் என்ன இருக்குது, 6 இருக்குது. ஸோ இப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியாது சப்பரேவை பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா? ஆனால் சப்செட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி போகலாம், அப்படி போனால் தான் அதுக்கு பேர் சப்செட், ஓகேவா? இப்போ பார்க்கலாமா, நமக்கு இந்த ஓகேங்களா இந்த அரேவை வச்சு எத்தனை சப்செட்டை நம்மளால கேல்குலேட் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ சப்பரேக்கும் சப்செட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு புரியுதா? கண்டினியூஸாக வந்துச்சுன்னா அது சப்பரே, கண்டினியூ இல்லாமல் நம்ம கேல்குலேட் பண்ணால் அதுக்கு பேர் சப்செட், ஓகேங்களா? இதுதான் சப்பரேக்கும் சப்செட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். இப்போ பார்க்கலாமா, எனக்கு என்ன இருக்குது, 2 3 6 இருக்குது, ஓகேங்களா? இது மூணுமே சேர்ந்துச்சுன்னா எனக்கு ஒரு சப்செட்டுன்னு சொல்லலாமா, அதுதான் ஃபஸ்ட்டு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னது 2 6 இருக்கா, இது ஒரு சப்செட்டா, அதுதான் ரெண்டாவது, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம்
2 9. அதாவது நான் என்ன சொன்ன பக்கத்தால இருந்தா கண்டினியூஸா மட்டும் வரணும்னு இல்லை. அப்போ 2 9 சேர்ந்துச்சுன்னா எனக்கு என்னது, அதுவும் என்னது ஒரு சப்செட். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்னது 2. ஓகேங்களா. ஸோ 2ங்கிறது என்னது ஒரு சப்செட். சிங்கிளாகவும் வரலாம், ஏன் எம்டியா இருந்தா கூட அது ஒரு சப்செட் தான். எப்படி எம்டி சப் அரே இருக்குல்ல, அந்த மாதிரி எம்டியா இருந்தாலும் அது ஒரு சப்செட்டா கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்னது 6 9. ஓகேங்களா, அது ஒரு சப்செட். அதுக்கப்புறம் 6 தனியா இருக்குல்ல, அது ஒரு சப்செட்டு. 9 தனியா இருக்கு, ஒரு சப்செட்டு. அதுக்கப்புறம் என்னது எம்டியா இருந்தாலும் அது சப்செட் தான். இதுல சப்சீக்வன்ஸ் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது இதுக்கு ரிலேட்டட் இல்லை, பட் நான் சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இதை ரிவர்ஸ்லயே போட்டோம்னா, ரிவர்ஸ்லயும் கேல்குலேட் பண்ணா அதுக்கு பேர் சப்சீக்வன்ஸ் சொல்லுவாங்க. பட் அதை விட்டுறலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு நம்ம கொஸ்டின்ல என்னது சப்செட்டா மட்டும் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ரிவர்ஸ்ல வராது. ஓகேங்களா, அதாவது ஒரே ஃபார்மேட்ல வரும், 2 ஃபார்மேட்ல வராது. அதுக்கு பேரு சப்செட்ஸ். ஓகேவா. ஸோ இது புரிஞ்சுதா. இது நமக்கு கொடுத்துருக்க அவுட்புட். ஓகேங்களா சார், இன்புட். நமக்கு தேவையான அவுட்புட் இது. ஓகேங்களா, இதை கேல்குலேட் பண்றோம். இதை நம்ம எதை யூஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணுவோம்னா, நம்ம ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ரெக்கர்ஷன்ல ஒரு பார்ட் தான் என்னது பேக் ட்ராக்கிங். அந்த பேக் ட்ராக்கிங் பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ கொஸ்டின் புரிஞ்சிருக்கும். இதை எப்படி கேல்குலேட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கேன். நீங்க இதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா. இதுல எங்க நம்ம பேக் ட்ராக்கிங் பண்றோம்னு பாருங்க. இப்போ நல்லா பாருங்க, நமக்கு கொடுத்துருக்கிறது இதான் 2 6 9. ஓகேங்களா. நான் என்ன பண்றேன், இதை கொஷினை நான் இப்போ ஒரு இதுக்கான லாஜிக்கை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா. இந்த 2 6 9 இருக்கு என்கிட்ட. ஓகேவா. நான் என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எடுத்துப்பேன். அதாவது 2ங்கிறத எடுத்துப்பேன். நான் என்ன பண்ணுவேன்னா, அதை 2ஆ பிரிப்பேன். ஓகேங்களா. இது பார்க்க ட்ரீஸ்மா இருக்கும். ட்ரீஸை பற்றி அப்புறம் பார்க்கலாம். ட்ரீஸ் எல்லாமே ரெக்கர்ஷன் பேக் ட்ராக்கிங்கை வச்சு தான் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. ஸோ அதனால நல்லா பாருங்க. மேபி இந்த வீடியோ 2-3 டைம் கூட பார்த்து பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் பேக் ட்ராக்கிங் பார்க்குறவங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ 2 இருக்கு என்கிட்ட. ஓகேவா. 2வை நான் என்ன பண்ணுவேன், எடுத்துப்பேன். இன்னொருல எடுக்க மாட்டேன். ஓகேங்களா. இப்போ நல்லா பாருங்க, நான் என்ன பண்ணிட்டேன் இப்போ. ஓகேங்களா. இப்போ டேக் நாட் டேக் 2 எடுத்திருக்கேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் கீழே எழுத கன்ஃபியூஸா இருக்குன்னு TNTன்னு போட்டிருக்கேன். அதாவது டேக் நாட் டேக்னு அர்த்தம். அதுக்கு கலரை மாத்திப்போமா. ஓகே. ஸோ இப்போ என்னது, நான் என்ன பண்ணியிருக்கேன் இதில். ஓகேவா. இது கொஞ்சம் டார்க்காக இல்லை, ஸோ வேற கலர் போயிடலாம். ஓகேவா. ஸோ இதில் நான் என்ன பண்ணியிருப்பேன், ஃபர்ஸ்ட் வந்து 2 எடுத்திருப்பேன். ஓகேங்களா. அந்த சீக்வன்ஸ்க்கு, அதாவது அந்த சப்செட் கேல்குலேட் பண்ணுறதுக்கு இதில் எடுத்திருக்கேன். தெரியுதா. அப்புறம் மீதி நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கும், 6 9 இருக்கும். அது நான் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். ஓகேங்களா. இதில் நான் எதுவுமே எடுக்கல. ஸோ எம்டியாக இருக்குது. ஓகேங்களா. எம்டி சப்செட்டாக இருக்குது. இதுலேயும் 6 9 மிச்சமாக இருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஓகேவா. அதுக்கப்புறம் இது இருக்கா, இப்போ நமக்கு இதுதான். ஓகேங்களா. இது 2ஆ பிரியும். அதில் என்ன பண்ணுவேன், 6-ஐ ஒன்றில் எடுத்துப்பேன், இன்னொன்றில் எடுத்துக்க மாட்டேன். ஓகேவா. இங்கே பாருங்களேன், இப்போ எனக்கு 2 இருக்கு. ஓகேங்களா. அந்த சப்செட்ல, இந்த சப்செட்ல நான் என்ன பண்ணுவேன், 6-ஐ 1ல ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணிட்டேனா 2 6 ரிமைனிங் என்ன இருக்கும், 9 இருக்கும். அடுத்ததுல நான் என்ன பண்ண மாட்டேன், ஆட் பண்ண மாட்டேன். ஓகேங்களா. அப்ப என்ன இருக்கும், எனக்கு ஆல்ரெடி இதுல 2 இருக்கு. ஆட் பண்ணலைனாலும் எனக்கு என்ன ஆகும், 2 தான் வரும். பட் ரிமைனிங் என்ன இருக்கும், எனக்கு 9 இருக்கும். ஓகேங்களா. இது புரிஞ்சுதா. அதே மாதிரி இப்போ இங்க பாருங்களேன், இது எனக்கு எம்டியா இருக்கு. கரெக்டா. அப்ப நான் என்ன பண்ணுவேன், இங்க 6-ஐ ஆட் பண்ணுவேன். அப்ப எனக்கு என்ன ஆகும், 6 ஆட் ஆயிருக்கும். ரிமைனிங் 9 இருக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இங்க நான் என்ன பண்ண மாட்டேன், ஆட் பண்ண மாட்டேன். அப்ப எனக்கு என்ன ஆல்ரெடி என்னவா இருக்கு, எம்டியா தான் இருக்கு. திருப்பி எம்டியா தான் இருக்கும். ரிமைனிங் என்ன இருக்கும், 9 இருக்கும். ஓகேங்களா. இது புரிஞ்சுதா. அதுக்கப்புறம் இப்போ நமக்கு இது கேல்குலேட் பண்ணிட்டோம், இது கேல்குலேட் பண்ணிட்டோம், இது கேல்குலேட் பண்ணிட்டோம், இது கேல்குலேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இதுக்கு நமக்கு 9 இருக்குல்ல, அப்ப என்ன பண்ணலாம், 9 1ல ஆட் பண்ணலாம், இன்னொன்னு ஆட் பண்ணாம போகலாம். கரெக்டா. அப்போ 2 6 இருக்கு, இதுல 9 ஆட் பண்றேன். அப்ப என்ன ஆகும், 2 6 9 ஆட் ஆயிருக்கும். கரெக்டா. ரிமைனிங் ஏதாச்சும் இருக்குமா, இல்ல. ஏன், எனக்கு தான் 3 தான் இருந்துச்சு. ஸோ 3 முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இப்போ 2 6 இருக்கு, 1ல ஆட் பண்ணிட்டேன். அப்போ இன்னொன்னு ஆட் பண்ண தேவையில்ல. அப்போ நான் ஆட் பண்ணல, எனக்கு என்ன இருக்கும், 2 6 இருக்கும். அதே மாதிரி அடுத்ததுக்கு இங்க என்ன இருக்கு, 2 இருக்கு. கரெக்டா. நமக்கு 9 மிச்சமா இருக்கு. கரெக்டா. அப்போ 1ல ஆட் பண்ணலாமா, அப்போ 2 9 வரும். கரெக்டா. அதுக்கப்புறம் ஆட் பண்ணாம விட்டனா எனக்கு வெறும் 2 தான் இருக்கும். கரெக்டா. இங்க 2 இருக்கு. இங்க ஏன் அதுக்கப்புறம் போகல, நமக்கு எந்த ஒரு எலமெண்ட்டும் இல்ல. ஸோ அதனால அதோட முடிச்சுக்கலாம். ஓகேங்களா. அப்புறம் இதுக்கு பார்க்கலாமா. இப்போ 6 இருக்கு. 6ல என்ன பண்ணும், 1ல 9 ஆட் பண்ணும், இன்னொன்னு ஆட் பண்ணக்கூடாது. அப்படி ஆட் பண்ணோம்னா எனக்கு என்ன ஆகும், 6 9 வரும். அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன், 9 இருக்கா. இங்க என்ன ஆகும், ஆட் பண்ணிட்டோம், இன்னொன்னுல ஆட் பண்ணக்கூடாது. அப்ப என்ன இருக்கும், எனக்கு 6 மட்டும் தான் இருக்கும். புரிஞ்சுதா. அதுக்கப்புறம் இங்க எனக்கு எம்டியா இருக்கு. கரெக்டா. இந்த எம்டில 1ல 9 ஆட் பண்ணும், இன்னொன்னு ஆட் பண்ணக்கூடாது. அப்படி ஆட் பண்ண எனக்கு என்ன ஆகும், 9 வரும். இன்னொன்னு என்ன இருக்கும், எனக்கு ஆட் பண்ணக்கூடாது. அப்ப எம்டி வரும். ஓகேங்களா. இப்ப பாருங்களேன், கடைசியா நமக்கு வந்திருக்கு பாத்தீங்களா, இதுதான் ஆன்சர். செக் பண்ணி பார்த்துடலாமா. இப்ப பாருங்களேன், 2 6 9 இங்க எனக்கு இருக்கு 2 6 9. இங்க என்ன இருக்கு,
2,6 எனக்கு என்ன இருக்குது இங்கே 2,6. அடுத்தது 2,9 எனக்கு என்ன இருக்குது 2,9. அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன் 2 இருக்கா 2. அதே மாதிரி 6 9 6 6 இங்கே பாருங்களேன் 6 9 6 9 சாரி 6 9 6 9 ஓகேவா. அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது எம்டி இருக்குது, இங்கே எம்டி இருக்குது. நமக்கு ஆன்சர் வந்துருச்சா. இதுதான் லாஜிக். இதுக்கு தான் நம்ம கோடு எழுதணும் ஓகேங்களா. இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நம்ம ஓகேங்களா ரெக்கஷன் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா. நல்லா பாருங்க, முன்னாடி நம்ம ரெக்கஷன் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரெக்கஷனில் இங்கிருந்து போவோம், இங்கே போவோம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆகும், இப்படி போவோம். அப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணுவோம், ரிவர்ஸில் இப்படி தான் வந்துகிட்டு இருப்போம் ஓகேவா. இதுதான் ரெக்கஷன் கரெக்டா. ஆனா நல்லா பாருங்க, இங்க நான் போயிருக்கேன், இங்க போனக்கு அப்புறம் இதுலயே நான் 2ஆ போறேன் கரெக்டா. அப்புறம் என்ன வரேன், இங்க இருந்து 2ஆ போறேன் ஓகேங்களா. அப்போ போறேன் பேக் ட்ராக் பண்றேன், திருப்பி இங்க வரேன், பேக் ட்ராக் பண்றேன், திருப்பி போறேன். அது இன்னொரு பாத்துல போகுது பாத்தீங்களா, பேக்ல வந்து இன்னொரு பாத்துல போகுதுல. சோ இதுக்குனாலதான் இதுக்கு பேர் பேக் ட்ராக்கிங் சொல்றாங்க ஓகேங்களா. இது இப்போதைக்கு லாஜிக் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. பேக் ட்ராக்கிங்னா என்னன்னு தெரியலனா கூட பிரச்சனை இல்லை. பட் ஆனா நான் சொன்ன லாஜிக் ஓகேங்களா, இப்ப நான் சொன்ன லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. புரியலன்னா என்ன பண்ணுங்க, இன்னொரு தடவை அந்த நம்ம எதுல ஸ்டார்ட் பண்றதுல எக்ஸ்பிளைன் ஸ்டார்ட் பண்றலாம் அதுல இருந்து பார்த்துட்டு கூட இன்னொரு தடவை வாங்க ஓகேங்களா. பேக் ட்ராக்கிங்ல என்ன தெரியலனா கூட பரவாயில்ல. பட் ஆனா நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், இந்த லாஜிக் புரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. சோ இதுக்கான கோடை பார்த்துட்டு அப்பயும் புரியாது, பட் ஆனா இதை நான் ஒரு தடவை ட்ரை கோட் பண்ணி பார்க்கறேன், அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகேங்களா. சோ நமக்கு ரெக்கஷனுக்கு ஆல்ரெடி 3 கண்டிஷன் இருக்கு ஓகேங்களா. அதை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், பார்த்துட்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் என்னது, நம்ம அசம்ப்ஷன் பண்ணுவோம் கரெக்டா. அசம்ப்ஷனா என்னது, அந்த மெத்தட்ல ஓகேங்களா என்னென்ன வரப்போகுதுங்கிறது முடிவு பண்ணணும் ஓகேங்களா. இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, இது எல்லாமே எதுல இருக்க போகுது, ஒரு லிஸ்ட், அதுக்குள்ள இன்னொரு லிஸ்டா இருக்க போகுது கரெக்டா. லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட்டுக்குள்ளதான் இது இருக்க போகுது. அதுதான் நான் ரிட்டனும் பண்ண போறேன், அதான் எனக்கான ஆன்சரும் கூட கரெக்டா. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், குளோபலா ஓகேங்களா ஸ்டாட்டிக் மெத்தட்ல லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட்டை டிக்ளேர் பண்ணிட்டேன், ரிசல்ட்னு சொல்லிட்டு ஒரு அரே லிஸ்ட்டை ஓகேவா. ஏன் அரே லிஸ்டா டிக்ளேர் பண்ணியிருக்கேன், ஏன்னா எனக்கு எவ்வளவு வரும்னு எனக்கே தெரியாது, அதனால நான் அரே லிஸ்டா டிக்ளேர் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ அரே லிஸ்ட் கன்ஸ்ட்ரக்டரை என்னவா பண்ணியிருக்கேன், இன்டர்ஃபேஸ்ல கூட லிஸ்டா செட் பண்ணிட்டேன். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு மெத்தடை கிரியேட் பண்றேன் ஓகேங்களா. அதாவது ரெக்கஷன் மெத்தடை கிரியேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் அசம்ப்ஷன் தானே, அந்த மெத்தட்ல என்னென்ன பேராமீட்டர் வருங்கிறது முடிவு பண்ணணும்ல, அதை நான் பண்றேன் ஓகேங்களா. ஓகேவா. அது என்னது, ஜென்ரேட் சப்செட்ஸுங்கிற ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணிட்டு அதுல 3 ஓகேங்களா 3 பேராமீட்டர்ஸ் எடுத்திருக்கேன் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் என்னதுன்னா, எனக்கு கொடுத்துருக்க கொஷின் ஓகேங்களா, அதை கொஷின் பேராமீட்டர். அதாவது எனக்கு கொடுத்துருக்க கொஷின் என்னது, இது ஒரு அரே கரெக்டா, 2 3 6 ஓகேங்களா. இது என்ன பண்ணியிருக்கேன், நம்மங்கிற வேரியபிள ஸ்டோர் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. அதுதான் இங்க நம்ஸுங்கிற ஒரு வேரியபிள ஸ்டோர் பண்ணியிருக்கேன், அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், இண்டெக்ஸ். அதாவது இப்போ இது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நான் இதுக்கு செக் பண்ணல, அதுக்கப்புறம் இதுக்கு செக் பண்ணுவேன், அதுக்கப்புறம் இதுக்கு செக் பண்ணுவேன் கரெக்டா. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா என்னவா இருக்கும், இண்டெக்ஸ் வந்து 0வா இருக்கும் ஓகேங்களா. அந்த ஓகேங்களா அதை நான் அதை வந்து நான் என்ன சொல்றது, அதை வந்து கேல்குலேட் பண்றதுக்கு எந்த இண்டெக்ஸ்ல இருக்குங்கிறத நான் கவுண்ட் பண்றதுக்காக நான் ஒரு பேராமீட்டர் எடுத்திருக்கேன் ஓகேங்களா. அதுக்கு வந்து இன்ட்ல இண்டெக்ஸ்ன்னு வச்சிட்டேன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்னொன்னு ஓகேங்களா, ஒரு லிஸ்ட் இன்டீஜர். அதாவது இப்போ எனக்கு ஆன்சர் வந்திருக்கு பாத்தீங்களா, இங்க எனக்கு ஆன்சர் வந்திருக்கு தெரியுதா. இது எல்லாமே என்னது, ஒரு அரே தான் கரெக்டா. அரே லிஸ்ட்னு சொல்லலாம், இல்லை லிஸ்ட்னு சொல்லலாம், 3ல எது வேணா வச்சுக்கலாம் ஓகேங்களா. இது எல்லாத்தையும் தான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த குளோபலா ரிசல்ட்ல போயிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன், லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட்ல. எனக்கு அந்த லிஸ்ட் வேணும்ல, இது ஒவ்வொன்றா கேல்குலேட் பண்ணணும்ல கரெக்டா. அதுக்காக 3வது பேராமீட்டர் ஃபர்ஸ்ட் வந்து கொஷின் ஓகேங்களா. அந்த கொஷின் இருக்கிற அரே. அடுத்தது வந்து ட்ராக்கிங் பர்பஸ்க்காக எனக்காக நான் இண்டெக்ஸ்ங்கிற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்கேன். 3வது வந்து அந்த ஆன்சரை ஆட் பண்றதுக்காக வச்சிருக்கேன். இதுதான் அசம்ப்ஷன் முடிஞ்சுதா. அதாவது ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிட்டோமா, அந்த பேராமீட்டர்ஸா ஓகேவா. இது புரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் ஓகேங்களா நம்ம பேஸ் கேஸ் எழுதுவோம் ஓகேங்களா. என்ன பேஸ் கேஸ்னா, நமக்கு அந்த இண்டெக்ஸ் இருக்கு பாத்தீங்களா ஓகேங்களா. இப்போ எனக்கு 3 தான் இருக்குன்னா ஓகேங்களா, 3 தாண்டி போகக்கூடாது ஓகேங்களா. எனக்கு என்ன ஆகக்கூடாது, 3 தாண்டி போகக்கூடாது. 3 வந்துருச்சுன்னா எனக்கு அதுக்கு மேல ஆட் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ அதுதான் பேஸ் கேஸ் ஓகேங்களா. இது புரியலனாலும் பிரச்சனை இல்லை, நான் எப்படி இருந்தாலும் ட்ரை கோட் பண்ணி பார்ப்பேன், ட்ரை கோட் பண்ணி காட்டுவேன், அப்போ புரிஞ்சிடும் ஓகேங்களா. ஸோ எப்போ அது மீட் ஆகுதோ ஓகேங்களா, அந்த கண்டிஷன் எப்போ மீட் ஆகுதோ, அந்த இண்டெக்ஸும் அந்த நம்மோட வேல்யூ எப்போ 3 அதாவது 3
3 ஈக்குவல் டு 3 ஓகேங்களா. இது இல்லைன்னா நம்ம 0லேருந்து கவுண்ட் வச்சா என்ன ஆகும், 0 1 2 கரெக்டா. அப்போ 2 டபுள் ஈக்குவல் டு 2. இது எப்போ மீட் ஆகுதோ அப்போ நான் என்ன பண்ணிப்பேன்னா ஓகேங்களா, எனக்கு அந்த அரே இருக்கு பார்த்தீங்களா, எனக்கு வந்த ஆன்சர், அதாவது இப்போ இதை கேல்குலேட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். இதை கேல்குலேட் பண்ணிட்டேன், இதை கேல்குலேட் பண்ணிட்டேன், இதை கேல்குலேட் பண்ணிட்டேன், இதை கேல்குலேட் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையும் என்ன பண்ணும், நான் அந்த லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட்டுங்கிற ரிசல்ட்டுங்கிற ஒரு வேரியபிளில் வச்சிருக்கேன்ல, அதுக்குள்ளே இதை ஆட் பண்ணணும், இதை ஆட் பண்ணணும், இதை ஆட் பண்ணணும், இதை ஆட் பண்ணணும் கரெக்டா. அதுக்கு தான் இந்த கோடு ஓகேங்களா, அதுக்கு தான் இந்த கோடு ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்னது ரிட்டர்ன், ஏன்னா நான் ஆட் பண்ணக்கப்புறம் எனக்கு என்ன ஆகணும், கீழே இருக்கிறதுலாம் ரன் ஆக தேவையில்லை ஓகேங்களா. அதுக்கு தான் ஓகேங்களா. இப்போ பேஸ் கேஸ் புரிஞ்சுதா, இப்போ பேஸ் கேஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஓகேங்களா, நம்ம ஒரு 4 எழுதியிருப்போம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் என்னது, அந்த கண்டிஷன் மீட் ஆகல அப்படின்னா கடைசியா இல்லைன்னு அர்த்தம். ஒவ்வொரு தடவையும் நான் என்ன பண்ணிப்பேன், அந்த கரண்ட்டுக்குள்ள அந்த எலமெண்ட்டை ஆட் பண்ணிப்பேன். இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன், ட்ரை கோட் பண்ணும்போது ஈஸியா புரியும் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் வந்து இந்த 2 ஆட் பண்றேன் பாத்தீங்களா ஓகேங்களா. அதாவது இது வந்து எம்டியா இருக்கும், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எம்டியா இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், இந்த எலமெண்ட்டை இதுக்குள்ள ஆட் பண்ணுவேன் கரெக்டா. அப்ப என்னது, இதுதான் எக்ஸாம்பிள் எனக்கு வந்திருக்கவே அந்த பாத் வந்து கரண்ட் இருக்குன்னா கரண்ட் டாட் என்னது, அந்த இண்டெக்ஸ் என்னது, இது 0th இண்டெக்ஸ் கரெக்டா. அந்த 0 இது என்னது, இது என்ன அரே, நம்மங்கிற அரே ஓகேங்களா. அப்ப நம்ம என்னது இண்டெக்ஸ் கரெக்டா, அதை எதுல ஆட் பண்ணுவேன், கரண்ட்ல ஆட் பண்ணுவேன் கரெக்டா. இது புரியலனாலும் பிரச்சனை இல்லை, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இப்போதைக்கு ஒரு தடவை மட்டும் நான் கோட்ல சொல்லிடுறேன், அப்புறம் ட்ரை கோட்ல சொல்றேன் ஓகேவா. நான் என்ன பண்ணிட்டேன், ஆட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. அப்ப என்னது 2 எனக்கு இது ஆட் ஆயிருக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்றேன், திருப்பி கால் பண்றேன் ஓகேங்களா. ஆனா நான் என்ன பண்ணுவேன், அப்போ வந்து இண்டெக்ஸ் பிளஸ் 1ன்னு கால் பண்ணுவேன் ஓகேங்களா. அப்போ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆட் பண்ணிட்டேன்ப்பா ஓகேங்களா, ஆட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஆட் பண்ணக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, இதை இங்கே கால் பண்ணுவேன் ஓகேங்களா. திருப்பி இப்போ நான் எனக்கு இது கால் ஆயிருக்கு 236 வச்சு கேட் ஆயிருக்கு. அப்போ என்ன ஆயிருக்கும், நம்மக்குள்ள ஓகேங்களா, அதாவது கரண்ட்டுக்குள்ள எனக்கு என்ன ஆயிருக்கும், 2 ஆட் ஆயிருக்கும் கரெக்டா. ஆட் ஆனக்கப்புறம் அப்போ எனக்கு என்ன இருக்கும், இங்கே 2 இருக்கும் கரெக்டா. அப்புறம் இன்னொரு மெத்தடு, இதே மெத்தடு திருப்பி கால் பண்ணுவேன் ஓகேங்களா. அப்போ ஆட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன், இண்டெக்ஸ் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுவேன். அப்போ என்ன இருக்கும், இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து எனக்கு என்னவா இருக்கும், 1ன்னு மாறி இருக்கும் கரெக்டா. அப்போ இப்போ 6 எடுத்துக்கும் கரெக்டா. அதுக்கான கோடு இது ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஓகேங்களா, அதுக்கப்புறம் நல்லா பாருங்க, நான் என்ன பண்றேன், இங்க ஒரு லைன் எழுதியிருப்பேன், இதுதான் பேக் ட்ராக்கிங் ஓகேங்களா. இது புரியலனாலும் பரவாயில்ல, இது என்னன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுதான் பேக் ட்ராக்கிங். இது மூலியமா நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ இங்க போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, இங்க போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, இப்படி இப்படி இப்படி, அதை நம்ம ஒரு ஸ்டெப் முன்னாடி கொண்டு வந்து இன்னொரு பாத்துல போவோம் ஓகேங்களா. அதுக்கு தான் இந்த கோடு ஓகேங்களா. அப்புறம் இன்னொரு அதாவது நம்ம என்ன பண்றோம், இப்போ நான் இங்க இருந்து இங்க போயிருக்கேன் கரெக்டா, இங்க இருந்து இங்க போயிருக்கேன், இங்க இருந்து இங்க போயிருக்கேன் கரெக்டா. அப்ப இந்த இடத்துல இருந்து நான் என்ன பண்ணுவேன், இங்க வருவேன், வந்துட்டு இன்னொரு பாத்துல போவேன் ஓகேங்களா. அப்போ என்ன ஆகும், இதே மெத்தட் தான், ஆனா நான் ஒரு தடவை பேக் ட்ராக் பண்ணிட்டு இதை கால் பண்ணுவேன் ஓகேங்களா. அதுதான் இங்க பாருங்களேன், சேம் இந்த லைனும் இந்த லைனும் இந்த லைனும் ஓகேங்களா சேமா தான் இருக்கும். நடுவில் ஒன்னே ஒன்று தான் வந்திருக்கும். இதுதான் பேக் ட்ராக்கிங்காக யூஸ் பண்றது. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதையும் நான் திருப்பி இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் கோடை. பட் அதுக்கு முன்னாடி இதுதான் இதோட கோடு. இதை நான் என்னவா பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி சூடோ கோடா எழுதி வச்சிருக்கேன் ஓகேங்களா. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்க இதை சூடோ கோடா, இதே கோடு தான், பட் என்ன ஜாவால் இல்லாம அந்த உங்களுக்கு புரியணும்ல, அந்த மாதிரி நார்மல் ஃபார்மேட்ல எழுதி வச்சிருக்கேன். அதே கோடு தான் இங்கேயும் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதை வச்சு இதை வந்து ட்ரை கோட் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு கிளியரா புரியும் ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்றேன், ட்ரை கோட் பண்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், இதை காப்பி பண்ணிட்டு ஒரு சாம்பிளை எடுத்து வச்சுப்போம் மேலே ஓகேங்களா, ஏன்னா நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் காப்பி பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம ரன் பண்ணலாமா. இப்போ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், கலரை மாற்றிக்கலாமா. ஸோ எஸ், இப்போ இங்கே இருக்குது. ஸோ இதில் எடுத்துக்கலாம் ஓகேவா. இப்போ பாருங்கள், நான் ப்ளூ கலர் க்ரீன் எடுத்துக்கலாம் ஓகேவா. ஃபஸ்ட்டு ஓகேங்களா, நமக்கு இங்கே என்னப்பா இருக்கும், 2 3 6 இருக்கும் கரெக்டாக. 2 3 6 இருக்கும். அதே மாதிரி இண்டெக்ஸ் என்னவா இருக்கும், 0வா இருக்கும். அதுக்கப்புறம் கரண்ட் என்னவா இருக்கும், எம்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு தடவை பண்ணும்போது கரெக்டாக 2 3 6 தானே மேலே எடுத்திருக்கோம். ஆமாம், இல்லை 2 6 9 சாரி. அப்போ இங்கே என்ன எடுத்திருக்கோம், 2 6 9. இதுதான் எனக்கு கொடுத்துருக்க கொஷின் ஓகேங்களா. ஸோ இல்லை இதில் எடுத்துக்கோமா, இந்த கலரில் எழுதுவோமா ஓகேவா. 2 6 9 0 அப்புறம் எம்டி கரெக்டா. இதுதான் எனக்கு கொடுத்துருக்கிறது. அப்போது அதுக்கப்புறம் என்ன ஆகும், இங்கே பாருங்களேன்,
நான் இங்கே ஹைலைட் பண்ணி கட்டுறேன். இப்போது ஃபஸ்ட்டு வந்து இது செக் பண்ணும் கரெக்டாக. நமக்கு என்ன ஆகும், இது செக் பண்ணும், இந்த கண்டிஷனை செக் பண்ணும் கரெக்டாக. இண்டெக்ஸோட வேல்யூ என்னது 0 கரெக்டாக. இந்த 0 இது நம்மோட சைஸ் என்னது எனக்கு 3 கரெக்டாக. அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுமா, ஆகாது. அப்போ எனக்கு என்ன ஆயிருக்கும், இது வந்து ஃபால்ஸ் ஆயிருக்கும் ஓகேங்களா. இது ஃபால்ஸ் ஆயிருக்கும். அப்போ எனக்கு என்ன ஆயிருக்கும், இந்த டோட்டலாக இது ரன் ஆயிருக்காது கரெக்டா. அதுக்கப்புறம் இங்கே வருமா, ஓகேவா, இங்கே வரும் ஓகேங்களா. இங்கே வரும்போது எனக்கு என்ன ஆயிருக்கும், இந்த நமக்குள்ள இந்த இண்டெக்ஸ் டாட் இது என்னவா இருக்கும், இண்டெக்ஸ் வேல்யூ 0 கரெக்டா. அப்போ எனக்கு இங்கே என்ன ஆட் ஆயிருக்கும்ப்பா, இது ஃபுல்லாகவே எனக்கு 2 மாறி இருக்கும் கரெக்டா. அப்போ கரண்ட்டுக்குள்ள இப்போ என்ன ஸ்டோர் ஆயிருக்கும், கரண்ட் வந்து ஃபர்ஸ்ட் எம்டி அரேவா இருக்கு. இப்போ எனக்கு என்ன ஆயிருக்கும், 2 ஆட் ஆயிருக்கும் கரெக்டா. இது புரிஞ்சுதா, இப்போ 2 ஆட் ஆயிருச்சு ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த லைனும் முடிஞ்சுது ஓகேவா. பொறுமையாவே போறேன் ஓகேங்களா. எனக்கு இந்த லைனும் முடிஞ்சுது ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த லைன் ஓகேங்களா. ஸோ எனக்கு இந்த லைன் அடுத்தது, இந்த லைனில் என்ன ஆயிருக்கும், இது வந்து ஒரு மெத்தட், இதே மெத்தட் தான் திருப்பி கால் பண்ணுறோம் ஓகேங்களா. ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், நம்ம வந்து இப்போது இங்கே கால் பண்ணுறேன்னு வைங்களேன். அதுக்கு தான் நான் என்ன பண்ணேன், இப்போ காப்பி பண்ணி வச்சுருந்தேன். இதை தான் நான் நம்ம முன்னாடி பண்ணோம், இப்போ பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இதுதான் இந்த மெத்தட் என்ன ஆகும், எனக்கு திருப்பி இங்கே கால் ஆகும் கரெக்டாக. இப்போ எனக்கு இது இங்கே கால் பண்ணியிருக்கு ஓகேங்களா. எனக்கு இதை இங்கே கால் பண்ணியிருக்கு. ஆனால் இப்போ என்ன இருக்கும், நம்ம வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சேம் தான், அதே தான், என்னது 269 கரெக்டா, 269. ஆனால் நல்லா பாருங்க, எனக்கு இப்போ என்ன இருக்கும், கரண்ட் வந்து அப்போ எம்டியாக இருந்துச்சு. இப்போ என்னவா இருக்கும், எனக்கு அதில் 2 ஆட் ஆயிருக்கு கரெக்டா. இங்கே 2 ஆட் ஆயிருந்தேன். அதே மாதிரி இண்டெக்ஸ் டாட் ப்ளஸ் 1 அப்போ என்ன இருக்கும், 0 + 1 அப்போ எனக்கு என்ன இருக்கும், இங்கே 1 ஆயிருக்கும். புரிஞ்சுதா. இப்போ ஃபர்ஸ்ட் இங்கே என்ன இருக்கு, எனக்கு இங்கே பாருங்களேன், ஃபர்ஸ்ட் எனக்கு இது 0வா இருந்துச்சு, எம்டிஆராக இருந்துச்சு. இதே அடுத்த ரெக்கஷன் அப்போ எனக்கு என்ன இருக்கு, இங்கே 1 இருக்கு. அதே மாதிரி இங்கே என்ன இருக்கு, 2 ஆட் ஆயிருக்கு. புரிஞ்சுதா, ஓகேவா. இப்போ நம்ம பார்க்கலாமா. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த லைனை செக் பண்ணுவோம் கரெக்டா. நான் பொறுமையாவே போறேன் ஓகேங்களா. இப்போ இந்த லைன் எனக்கு என்ன இருக்கும், ஃபால்ஸ் ஆயிருக்கும் கரெக்டா. ஏன் 1 இங்க என்னவா இருக்கும், இங்க 3 கரெக்டா. கண்டிஷன் ஃபால்ஸ் ஓகேவா. ஸோ அப்போ இது எனக்கு முடிஞ்சு போயிருக்கும் கரெக்டா. இது எனக்கு ரன் ஆயிருக்காது ஓகேவா. ஸோ எனக்கு இது ரன் ஆயிருக்காது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இப்போ கரண்ட் டாட்டு ஆடில் ஆட் பண்ணுறேன் ஓகேங்களா. அப்போ என்னது, இங்கே ஒன்னாவது இண்டெக்ஸஸை ஆட் பண்ணுறேன். அப்போ 1ன்னா என்ன அர்த்தம், இங்கே எனக்கு 1 இருக்கும் கரெக்டாக. அப்போ 1ங்கும் போது எனக்கு என்ன ஆட் ஆகும், 6 ஆட் ஆகும் கரெக்டாக. அப்போது ஆல்ரெடி 2 6 ஆல்ரெடி எனக்கு என்ன இருக்கு, 2 இருக்கு. ஸோ அதோட 6 ஆட் ஆயிடுச்சு கரெக்டா. அதுக்கப்புறம் இப்போ எனக்கு இந்த மெத்தட் திருப்பி கால் ஆகும் கரெக்டா. மேலே இங்கே அடிச்சு விட்ருக்கேனா, எஸ். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகும், இது கால் ஆகும். உப்ஸ் ஓகேவா. அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகும், ஐயோ இது ஒன்று, எனக்கு என்ன ஆகும், இது கால் ஆகும் கரெக்டா. எனக்கு இது கால் ஆகும் ஓகேங்களா. இது என்னது, ஒரு மெத்தட். அப்போ எனக்கு என்ன ஆகும், இந்த மெத்தட் திருப்பி கால் ஆகும் ஓகேவா. இப்போ போகலாம். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் பரவாயில்ல ஓகேங்களா. இப்போ எனக்கு என்ன ஆகும், இது ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன இருக்கும், இது எனக்கு இன்னொரு தடவை கால் பண்ணியிருக்கு. ஸோ இன்னொரு மெத்தடை கால் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மெத்தடை பார்ப்போமா. இப்போ எனக்கு என்ன இருக்கும், இங்கே நல்லா பாருங்க, ஃபஸ்ட்டு இதில் ஆஸ் யூஷுவல் என்ன இருக்கும், 2 6 9 இருக்கு. ஆனால் இண்டெக்ஸ் என்ன இருக்கும், i+1 ஆல்ரெடி எனக்கு என்ன இருக்கு, இதில் 1 இருக்கு கரெக்டா. இப்போ என்ன இருக்கும், இங்கே 2 இருக்கும் கரெக்டா. இங்கே 2 இருக்கும். அதே மாதிரி இங்கே இதில் என்ன இருக்கும், 2 6 இருக்கு. ஸோ அப்போ எனக்கு என்னவா இருக்கும், இங்கே 2 6 இருக்கும். புரிஞ்சுதா. ஸோ இங்கே இப்போ இந்த கண்டிஷன் செக் பண்ணும் ஓகேவா. இந்த கண்டிஷன் செக் பண்ணும் ஓகேங்களா. இப்போ எனக்கு என்ன இருக்கும், இது ஃபால்ஸ் தான் இருக்கும் ஓகேங்களா. எனக்கு இது என்ன இருக்கும், ஃபால்ஸ் ஆயிருக்கும். ஏன், இங்கே 2 இருக்கு, இங்கே 3 இருக்கு. கண்டிஷன் ஃபெயில்டு ஓகேங்களா. அப்போ எனக்கு இந்த லைனு ரன் ஆகும் கரெக்டா. இந்த லைனு ரன் ஆகும். அப்படி ரன் ஆச்சுன்னா எனக்கு என்ன ஆகும், இங்கே நல்லா பாருங்களே, ஆல்ரெடி 2 6 இருக்கு. இப்போ என்னது, தேர்ட் இண்டெக்ஸஸ்ல இருக்கிறது, அதாவது செகண்ட் இண்டெக்ஸஸ் இருக்குல்ல, கால் பண்ணும். செகண்ட் இண்டெக்ஸஸ்ல என்ன இருக்கு, 9 இருக்கு தெரியுதா. இங்க என்ன இருக்கு, எனக்கு 9 இருக்கு. அப்போ 9 ஆட் ஆயிரும் ஓகேங்களா. இப்போ என்ன ஆயிடுச்சு, 2 6 9 ஓகேங்களா, ஆட் ஆயிருச்சு ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன ஆகும், எனக்கு இந்த லைன் ரன் ஆகும் ஓகேங்களா. அப்போ என்ன ஆகும், எனக்கு இன்னொரு தடவை இது கால் ஆகும் ஓகேங்களா. இன்னொரு தடவை எனக்கு இது கால் ஆகும். கால் ஆயிருச்சா. பட் ஆனால் இப்போ பாருங்க எனக்கு இங்கே என்ன இருக்கு, 2 6 9. இப்போ என்ன இருக்கும், +1. அப்போ என்ன இருக்கும், எனக்கு 3 ஆயிருக்கும் கரெக்டா. இது 3 கரெக்டா. இந்த இடத்துல என்ன இருக்கும், எனக்கு 2
6 9 ஓகேங்களா 2 6 9 இருக்கு ஓகேங்களா இதுதான் என்னோட இதுவும் இப்போ பாருங்க இந்த கண்டிஷன் எனக்கு என்ன ஆயிருக்கும் இந்த கண்டிஷன் எனக்கு ட்ரூ ஆயிருக்கும் இந்த கண்டிஷன் எனக்கு என்ன ஆயிருக்கும் ட்ரூ ஆயிருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த கண்டிஷன் நான் இங்கே வேணா நோட் பண்ணுறேன் வேணா இந்த நோட்ஸ் நான் அட்டாச் பண்ணுறேன் இந்த தடவை ஓகேங்களா ஸோ இந்த கண்டிஷன் எனக்கு என்ன ஆயிருக்கும் ட்ரூ ஆயிருக்கும் ஓகேவா ட்ரூ ஆனனால நான் என்ன பண்ணுவேன் இந்த லைனை ரன் பண்ணுவேன் கரெக்டா ஸோ இந்த லைன் ரன் ஆயிருக்கும் அப்போ ஆன்சரில் போயிட்டு இந்த எலமெண்ட் ஆட் ஆகும் ஓகேங்களா ஆன்சரில் போயிட்டு இந்த எலமெண்ட் ஆட் ஆகும் ஸோ ஆன்சர் எடுத்துக்கலாமா ஸோ எக்ஸாம்பிள் இங்கேயே ஆன்சர் எடுத்துக்கலாமா இங்கே மேலே எழுது நோட் பண்ணி வச்சுக்கிறேன் ஓகேங்களா ஆன்சர் ஸோ இது வந்து எனக்கு ஒரு அரே உப்ஸ் ஓகேங்களா இந்த அரேல ஃபர்ஸ்ட் என்ன ஆட் ஆகுது 2 6 9 எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஆட் ஆகுது ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்க நம்ம என்ன பண்ணிட்டோம் 2 6 9 இந்த ஆன்சர் இதுதான் ஆன்சர் ஓகேங்களா இந்த அரே தான் என்னது ஆன்சர் அரே ஓகேங்களா AN மேலே நோட் பண்ணிக்கலாமா இதான் என்னது ANSன்னு போட்டுக்கிறேன் ஆன்சர் அரே ஓகேங்களா அதில் என்ன பண்ணிட்டேன் நான் இதை ஆட் பண்ணிட்டேன் ஸோ அப்போ எனக்கு என்ன ஆயிருக்கும் இந்த லைனில் ஆட் ஆயிருக்கும் அதே மாதிரி ரிட்டர்ன் ஆயிருக்கும் ஓகேங்களா ரிட்டர்ன் ஆனால் எனக்கு என்ன ஆகும் அப்போது இங்கிருந்து ஓகேங்களா நல்லா பாருங்க இங்கிருந்து எனக்கு என்ன ஆயிருக்கும் திருப்பி பேக் வரும் ஓகேங்களா எனக்கு பேக் வரும் கரெக்டா இப்போ நான் பேக் வரும்போது என்ன பண்ணுவேன் நல்லா பாருங்க பேக் வந்துட்டேன் இங்கே வந்துட்டேன் ஓகேங்களா அப்போ எனக்கு எது வரைக்கும் முடிஞ்சிருக்கு அதனால தான் பிங்க் கலரில் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் இங்கே ஏன் பிங்க் கலர் ஹைலைட் பண்ணியிருப்பேன்னு சில பேருக்கு கன்ஃபியூஸ் ஆயிருக்கும் பட் இப்போ பாருங்க இது வரைக்கும் தான் இந்த மெத்தட் தான் எனக்கு என்ன ஆயிருக்கு இங்கே காலாயிருக்கு அப்போ எனக்கு இது ரிட்டர்ன் ஆனா இந்த மெத்தடோட முடிஞ்சுது அப்போ இந்த லைன் வரைக்கும் தான் எனக்கு ரன் ஆயிருக்குன்னு அர்த்தம் கரெக்டா இன்னும் இந்த 2 லைன் இருக்குல்ல இப்போ பாருங்களே அடுத்தது இந்த லைன் ரன் ஆகும் ஓகேவா எனக்கு என்ன ஆகும் இந்த லைன் ரன் ஆகும் கரெக்டா இந்த லைன் ரன் ஆகும் அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் ரிமூவ் பேக்னு கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல நம்ம கோட்ல அப்புறம் பார்க்கலாம் இந்த மெத்தட் கால் பண்ற மூலியமா எனக்கு என்ன ஆகும்னா நான் என்ன பண்றேன்னா இப்போ எனக்கு என்ன ஆயிருக்கு 2 6 9 ஓகேங்களா 3 ஆட் பண்ணியிருக்கேன் கரெக்டா இப்போ நான் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவேன்னா இந்த இடத்துல ஓகேங்களா நான் ரிமூவ் பேக் கொடுக்கறனால நான் என்ன பண்ணுவேன் அந்த கடைசி எலமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா இங்கே 2 6 9 தானே நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன் அதில் கடைசியாக என்ன இருக்கோ அதை நான் ரிமூவ் பண்ணிடுவேன் அப்போ எனக்கு என்ன இருக்கும் 2 6 இருக்கிறது அதான் அர்த்தம் ஓகேங்களா நான் என்ன பண்ணியிருப்பேன் இந்த இடத்துல 2 6 9 ரன் பண்ணிட்டு ஓகேங்களா இது மூலியமா நான் என்ன பண்ணியிருப்பேன் 9 ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணியிருப்பேன் இந்த மெத்தடை கால் பண்ணியிருப்பேன் ஓகேங்களா பட் எனக்கு என்ன தேவையில்லை எனக்கு ஒரு ஸ்டெப் நான் முன்னாடி போகணும் ஓகேங்களா ஒரு ஸ்டெப் முன்னாடி போகணும் அப்பனா என்ன அர்த்தம் எனக்கு என்ன ஆட் பண்ணணும் இந்த மெத்தட்ல அது எனக்கு தேவை இல்லைன்னு அர்த்தம் ஓகேங்களா அப்ப எனக்கு நான் தான் சொன்னேன்ல ஒரு இடத்துல ஓகேங்களா இங்க நல்லா பார்த்தா தெரியும் ஒரு இடத்துல இங்க நான் இருக்கிறேன்னா நான் என்ன பண்ணுவேன் 2 பண்ணியிருப்பேன் ஒன்னு வந்து அதை ஆட் பண்ணுவேன் இன்னொன்னு ஆட் பண்ணாம விடுவேன் ஓகேங்களா அதான் சொன்னேன் என்ன சொன்னா பேக் ட்ராக்கிங் சொன்னேன் அதைத்தான் நான் இங்க பண்றேன் ஓகேங்களா இங்க என்ன பண்ணிருக்கேன் ஒரு இதுல ஆட் பண்றேன் ஓகேங்களா ஆட் பண்ணிட்டு என்ன பண்றேன் அந்த மெத்தடை கால் பண்றேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் இன்னொரு தடவை என்ன பண்றேன் ஆட் பண்ணாம அந்த மெத்தடை கால் பண்றேன் இது ரெண்டும் ஆட் பண்றதுக்கு இது ரெண்டும் ஆட் பண்ணாததுக்கு புரிஞ்சுதா ஓகேங்களா இதுதான் பேக் ட்ராக்கிங் அப்ப என்ன பண்றேன் நான் ஒன்னு ரிமூவ் பண்றேன் ஓகேங்களா அப்ப எனக்கு என்ன இருக்கும் இங்க ஓகேங்களா எனக்கு என்ன இருக்கும் இங்க தானே பண்ணியிருக்கோம் கரெக்டா இங்க என்ன இருக்கும் ஒரு இதுல ஆட் பண்ணிட்டு நான் அந்த மெத்தட் கால் பண்றேன் இப்போ என்ன பண்ணிட்டேன் ஆட் பண்ணாம ஓகேங்களா நான் என்ன ஆட் பண்ணாம ஒரு மெத்தடை கால் பண்றேன் இப்போ நான் கால் பண்ணிட்டா ஓகேவா இதை நான் கால் பண்ணுறேன் அப்போ எனக்கு என்ன ஆகும் இன்னொரு தடவை கால் ஆகும் கரெக்டாக எனக்கு இன்னொரு தடவை இந்த மெத்தட் கால் ஆகும் இன்னும் கூட குட்டியாக போட்டுக்கலாம் ஏன்னா அது பெருசாக போகும் ஓகேவா ஸோ இன்னொரு தடவை எனக்கு இந்த மெத்தடு கால் ஆகும் ஓகேங்களா இப்போ கால் ஆயிடுச்சா இது வந்து யூஸ்வலாக இதுக்கானது இப்போ நான் இங்கே கூட போட்டுறேன் இந்த இமேஜ் ஓகேவா எனக்கு இது கால் ஆயிடுச்சு இப்போ கால் ஆனோன்னு எனக்கு என்ன ஆகும் நல்லா பாருங்க இப்போ என்னென்ன இருக்கும் இந்த மெத்தடில் இங்கே என்ன இருக்கும் ஆஸ் யூஷுவல் 2 6 9 இருக்கும் இங்க என்ன இருக்கும் இண்டெக்ஸ் பிளஸ் 1 இண்டெக்ஸ் என்னது ஆஸ் யூஷுவல் நமக்கு என்ன இருக்கும் இங்க நம்ம ஒரு ஸ்டெப் தான் முன்னாடி மூவ் பண்ணிட்டோம்ல அப்போ எனக்கு என்ன இருக்கும் இங்க ஆஸ் யூஷுவல் இங்க 3 வந்திருக்கும் ஓகேங்களா நமக்கு என்ன இருக்கும் நம்ம தான் ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்திருப்போம்ல ஸோ அதனால எனக்கு என்ன இருக்கும் இங்க எஸ் இருங்க செக் பண்ணிக்கலாமா எஸ்
நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு ஸ்டெப்பு முன்னாடி இந்த மெத்தடை தானே பண்ணிட்டு திருப்பி வந்திருப்போம்ல. ஸோ எனக்கு என்ன இருக்கும், இதுதான் காலே பண்ணல. இப்போ எனக்கு இண்டெக்ஸ் என்னங்க இருக்கு இங்கே, கரெக்டு தானே, இங்கே 2 இருக்கு. ஓகேங்களா, இந்த 2 + 1 எனக்கு என்ன இருக்கு, 3 ஆயிருக்கு. கரெக்டா, நான் கோடு மட்டும் வெரிஃபை பண்ணிட்டேன் கரெக்டா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, எனக்கு என்ன இருக்கு, இங்கே 2 இருக்கு. ஓகேங்களா, அப்போ இது இங்கே 3 இருக்கு, 3 + 1 4 வரும்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஆக்சுவலாக இங்கே எப்படி 4 வந்துச்சு, இண்டெக்ஸ் வந்து 2 + 1, அதனால தான் 3 ஆச்சு. ஓகேங்களா, அதே மாதிரி தான் நம்ம இங்க இருந்து கால் பண்றோம். அப்ப என்னது, நான் இதை எங்கேயுமே ஸ்டோர் பண்ணல. கரெக்டா, அப்ப எனக்கு என்ன இருக்கு, இண்டெக்ஸ் 2 தான் இருக்கு, இது 2. ஓகேங்களா, இது +1 என்னது 3. ஓகேங்களா, இப்போ எப்படி 3 வந்துச்சுன்னு புரிஞ்சுதா, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா நானே ஒரு செகண்ட்ல குழப்பிக்கிட்டேன், அதனால தான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்னது, இங்க 2 6 இருக்கு. கரெக்டா, அப்ப எனக்கு என்ன ஆகும், இங்க 2 6 கால் ஆகும். அப்படி பார்த்தா இங்க என்ன வரும், எனக்கு 2 6 9, இங்க 3, அதுக்கப்புறம் இங்க என்னது 2 6. ஓகேங்களா, இப்போ பாருங்க இந்த கண்டிஷன் எனக்கு என்ன ஆகும், இது ட்ரூ ஆகும். கரெக்டா, ட்ரூ ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், ஆன்சரில் இந்த கரண்ட்டை ஆட் பண்ணுவேன். அப்போ ஆன்சரில் என்ன இருக்குது, 2 6 இருக்குது. அப்போ எனக்கு என்ன இங்கே என்ன ஆகும், எனக்கு இங்கே 2 6 ஆட் ஆகும். ஓகேங்களா, 2 6 ஆட் ஆகும். புரிஞ்சுதா, அப்படி ஆட் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஆட் ஆனதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறேன், நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ரிட்டர்ன்னா என்ன அர்த்தம், எனக்கு திருப்பி. ஓகேங்களா, திருப்பி எங்கே இருக்கிறனோ அந்த இடத்துக்கு போகும். ஓகேங்களா, அப்போ நான் திருப்பி இங்கே வந்துடுவேன். கரெக்டா, இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த மொத்த கோடும் முடிஞ்சுது. கரெக்டா, அப்போ என்ன ஆகும், இதிலிருந்து. ஓகேங்களா, இது எனக்கு இந்த மெத்தடே முடிஞ்சுது, டோட்டல் மெத்தடு முடிஞ்சுதா. அப்போ என்ன ஆகும், இது பழைய இடத்துக்கு போகும். ஓகேங்களா, அப்போ எனக்கு மேலே போகும், எனக்கு என்ன ஆகும், மேலே போகும். கரெக்டா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஹைலைட் பண்ணி வச்சிருப்பேன். இப்படி தான் பேக்ரவுண்டில் ரன் ஆகும். பட் ஆனால் நீங்கள் இவ்வளோலாம் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் எப்போ கிளியராக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குன்னு சொல்கிறேன். பேக் ட்ராக்கிங் ரெக்கஷன்லாம் கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நானும் அப்படி தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஓகேங்களா, ஆனால் என்னால் இப்போ என்னால் ஜாலியாக போட முடியும். இந்த மாதிரி என்னால் ஜாலியாக எக்ஸ்பிளைனும் பண்ண முடியும். ஏன், நான் அத்தனை தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கேன். நியர்லி ஒரு 3 மாதம் ஆச்சு எனக்கு இது ஃபெமிலியராக இருக்குது. ஓகேங்களா, ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா, ரெக்கஷனே சில பேருக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும், பேக் ட்ராக்கிங்லாம் அதுக்கு மேலே இருக்கும். அதனால தான் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறேன், நான் இந்த கோடை ரன் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன இருக்கும், ஆல்ரெடி 2 6 இருக்குது. ஓகேங்களா, அப்போ என்ன ஆகும், பேக் ட்ராக் பண்ணுறேன். அப்போது எனக்கு பேக் ட்ராக்னா என்னது, கடைசி ரிமூவ் ஆகும். அதாவது இங்கே என்ன இருக்கோ அது வரும். ஏன்னா அப்போ தான் ஒரு இடத்துல என்ன பண்ணும், இங்கே 2 இருக்குப்பா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பேன், 6 ஆட் பண்ணணும் ஒரு இதில், இன்னொன்றில் ஆட் பண்ணக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம், எனக்கு ஒரு இதில் ஆட் பண்ணிட்டேன். கரெக்டாக, அப்போ இன்னொரு இதில் ஆட் பண்ணக்கூடாதுல்ல, அதுதான் இது. ஓகேங்களா, அதுதான் என்னது, இது. அப்போ என்ன ஆகும், எனக்கு இங்கே 2 இருக்கும். கரெக்டாக, இப்போ இந்த இடத்துல என்னங்க இருக்கும், எனக்கு ஆஸ் யூஷுவல் இங்கே என்ன இருக்கும், 2 6 9 இருக்கும். இங்கே என்ன இருக்கும், இண்டெக்ஸ் +1, இண்டெக்ஸ் என்னது 1. கரெக்டாக, அப்போ 1 + 1 என்னது 2. கரெக்டாக, இந்த இடத்துல என்ன ஆகும், எனக்கு 2 இருக்கும். அப்போ என்ன ஆகும், எனக்கு இது இன்னொரு இதை கால் பண்ணும். கரெக்டாக, எனக்கு இன்னொரு இது கால் பண்ணும். ஓகேவா, எனக்கு இன்னொரு இதை கால் பண்ணும். ஓகேவா, ஸோ ஓகேவா, இப்போ எனக்கு இது இங்கே என்னங்க இருக்கும், 2 6 9 இருக்கும், இங்கே 2 இருக்கும். இந்த இடத்துல என்ன இருக்கும், 2 மட்டும்தான் இருக்கும். கரெக்டாக, 2 மட்டும்தானே இருக்குது, 2 மட்டும்தான் இருக்குது. தப்பாக போட்டிருக்கேன்னா என்ன, 2 6 இருக்குது. ஓகேவா, 2 6 வந்துருக்கு. 1 2 ஒரு இதில் 2 6 போகணும், இன்னொரு 2 மட்டும்தான் போகணும். ஓகே, பர்ஃபெக்ட், கரெக்ட். அப்போ எனக்கு என்ன இருக்கும், இங்கே நல்லா பாருங்கள், இப்போ இந்த லைன் ரன் ஆகும். கரெக்டாக, இந்த லைன் எனக்கு மாற்றி கொடுத்துட்டேன், ஹைலைட்டர் கொடுக்கல. ஓகேவா, இந்த லைன் எனக்கு ரன் ஆகும். கரெக்டாக, இந்த லைன் ரன் ஆகும் போது எனக்கு என்ன ஆயிருக்கும், எஸ், இது முடிச்சிட்டோம். இந்த இது முடிஞ்சுது, இது ரிட்டர்ன் ஆயிடுச்சு, திருப்பி ரிட்டர்ன் ஆயிடுச்சு, இது பேக் வந்துருச்சு. எஸ், கரெக்டு தான். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன இருக்குது, எனக்கு பேக் வந்துருக்கு. ஓகேங்களா, பேக் வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், இந்த ஆன்சர் டாட்டு இங்கே வந்திருக்கேன். அப்போ என்ன ஆகும், 2 = 3, கண்டிஷன் ட்ரூவாக கிடையாது. ஓகேங்களா, அப்போ என்ன ஆகும், எனக்கு இது கால் பண்ணும். ஓகேங்களா, இது என்ன ஆகும், எனக்கு ஆட் ஆகும். கரெக்டாக, இப்போ எனக்கு என்ன ஆகும், ஆட் ஆனால் எனக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல 2. ஓகேங்களா, க்ரீன் கலர் கொடுத்துக்கலாம். ஆட் பண்ணால் எனக்கு இந்த என்ன ஆகும், 2, என்னது செகண்ட் இண்டெக்ஸில் என்ன இருக்குது, 6 இருக்குது. ஓகேங்களா, அப்போது 6 ஆட் ஆயிரும். கரெக்டாக, அப்போது எஸ், ஏதோ தப்பு பண்ணியிருக்கேனா, இல்லை. ஓகேவா, எஸ், இந்த இடத்துல எனக்கு ஆட் ஆகிருக்கும் 2 6. ஓகேங்களா, ஸோ எஸ் 2 6. ஒரே நிமிஷம் இருங்க, நான் வெரிஃபை பண்ணிக்கிறேன். எஸ், ஆமாம், நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். இங்கே என்னது,
நான் என்ன கொடுத்துருக்கேன் 2 கொடுத்துருக்கேன் கரெக்டாக. ஸோ இப்போ இங்கே பாருங்கள் 0 எஸ் 1 எஸ் இந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். என்னது இங்கே 2 கால் ஆகும் கரெக்டாங்களா. அப்போ 0 1 2 இங்கே என்ன இருக்கும் 9 வந்திருக்கும். நான் கொஞ்சம் மேக்ஸில் நான் வீக் அதனால் ஓகேங்களா. இப்போ 2 9 ஆயிருக்கும். என்னடா 2 6 தான் முன்னாடி கொடுத்தோம்ல எங்கே இது வந்திருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். மேக்ஸில் கொஞ்சம் நான் வீக் அதான் ஓகேவா. ஸோ இங்கே 2 9 வந்திருக்கும். ஏன்னா நான் என்ன பண்ணுவோம் செகண்ட் இண்டெக்ஸ் தான் எடுக்கணும் கரெக்டாக. அப்போ நான் இதை எடுத்துக்கிட்டேன். அதனால எனக்கு என்ன இருக்கும் 2 9 கால் ஆயிருக்கும். அப்புறம் என்ன ஆகும் இன்னொரு மெத்தடு கால் ஆகும் கரெக்டாக. அப்போ என்னது இந்த மெத்தடு கால் ஆகும் ஓகேவா. ஸோ இந்த மெத்தட் கால் ஆகும்போது எனக்கு என்ன ஆகும் இப்போது எனக்கு என்ன இருக்கும் நான் இந்த இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா 3ன்னு வந்துருச்சு. இப்போ என்ன இருக்கும் எனக்கு இது 3 வந்திருக்கும் கரெக்டாக. ஸோ இப்போ 3ங்கும் போது எனக்கு என்ன இருக்கும் ஆஸ் யூஷுவல் இங்கே பாருங்களேன் நான் வேணால் போட்டு காட்டுறேன். இங்கே இது 3 ஆயிடுச்சு ஓகேங்களா. 3 ஆகும்போது எனக்கு என்ன ஆயிருக்கும் அதேமாதிரி கரண்ட்டை கால் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன ஆகும் 2 9 பாஸ் ஆகும் இங்கே ஓகேங்களா. அப்போ இங்கே போயிருக்கும் இந்த கண்டிஷன் என்ன ஆகும் ட்ரூ ஆகும். ட்ரூ ஆனால் என்ன ஆயிரும் நம்ம என்ன இருக்கோ அதை ஆட் பண்ணியிருப்போம் ஓகேங்களா. 3ன்னு வந்தால் மட்டும் நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணிட்டு போயிடலாம். ஏன் அதே எனக்கு இது ட்ரூ ஆயிரும் கரெக்டாக அதனால ஓகேங்களா. ஸோ இங்கே ட்ரூ ஆகும் அப்போ ஆட் ஆகணும். அப்போ என்ன ஆகும் 2 9 ஆட் ஆகும். அப்போ என்ன இருக்கும் இந்த இடத்துல எனக்கு 2 9 ஆட் ஆயிடுச்சு ஓகேங்களா. நமக்கு ஆன்சர் வந்துட்டே இருக்கு பாருங்களேன் 2 6 2 9 ஆட் ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் ஓகேங்களா அதுக்கப்புறம் நல்லா பாருங்க பேக் ட்ராக் பண்ணணும் ஓகேங்களா. பேக் ட்ராக் பண்ணணும். அப்போ என்ன இருக்கும் இந்த லைன் ரன் ஆகுமா. எனக்கு என்ன ஆகும் இந்த லைன் ரன் ஆகும். இந்த லைன் ரன் ஆகும் கரெக்டாக. அப்போ ரன் ஆனால் என்ன அர்த்தம் எனக்கு 2 9 இருக்கு ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன இருக்கும் பேக் ட்ராக் ஆகிருக்கும். அப்போனா என்ன அர்த்தம் எனக்கு இது வந்துட்டு இது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இது ரன் பண்ணும் கரெக்டாக. அப்போ என்ன இருக்கும் எனக்கு 2 9 இருந்த இடத்துல இப்போ என்ன இருக்கும் வெறும் 2ன்னு மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா. இதுக்கு என்ன இருக்கும் எனக்கு 2 மட்டும் இருக்கும் ஓகேங்களா. அப்போ 2வை வச்சு ரன் பண்ணணும் கரெக்டாக. எஸ் ஒரே நிமிஷம் ஓகேவா. எஸ் இதுதான் கலர் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு இது ஒரு தடவை ரன் ஆகும் கரெக்டாக. இப்போது அதுக்கு ஒரு தடவை ரன் பண்ணிடலாமா. சைஸை குறைச்சிக்கலாம் ஓகேவா. அதுக்கு ஒரு தடவை ரன் ஆகும். அதுக்கு ஒரு தடவை ரன் ஆகும் போகுமா. அப்போ என்ன இருக்கும் இங்கே நல்லா பாருங்கள் இது ஆக்சுவலாக எனக்கு என்ன இருக்குது இங்கே 3ன்னு முடிஞ்சிருக்கு கரெக்டாக. அப்போ எனக்கு என்ன ஆகும் இதுவும் 3 தான் கரெக்டாக. அப்போ 3ன்னு ரன் ஆகும்போது இங்கே என்ன இருக்கும் எனக்கு 2 தான் இருந்திருக்கு ஓகேங்களா. அப்போ என்ன இருக்கும் 3ன்னு வந்துச்சுன்னா நம்ம அறையில் இருக்கிறது என்னவோ அதை அப்படியே கொடுத்துக்கலாமா. எக்ஸாம்பிள் இங்கே போயிருக்கோம் ஓகேங்களா. இங்கே போனோன்னே எனக்கு என்ன இருக்கும் இந்த கண்டிஷன் ஓகேவா ஓகேங்களா. எஸ் ஸோ எனக்கு என்ன இருக்கும் இதுக்கு போடவே தேவையில்லை ஆக்சுவலாக. ஏன் நான் 3ன்னு சொன்னால் நம்ம போடாமல் விட்டுறலான்னு சொன்னேன்ல. அதனால நான் இதை எடுத்துட்றேன் ஓகேங்களா. இதை நான் என்ன பண்ணுறேன் எடுத்துட்றேன். ஏன் இதுதான் எனக்கு 3 ஓகேவா. 3ன்னு வந்தாலே எனக்கு என்ன இருக்கும் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும். அப்போ ட்ரூவானா எனக்கு என்ன இருக்கும் என்ன அரே இருக்கோ அது எனக்கு டேரெக்டாக ஆட் ஆயிரும் கரெக்டாக. அப்போ எனக்கு என்ன இருக்குது இங்கே 2 இருக்குது. அப்போ என்ன இருக்கும் எனக்கு 2 டேரெக்டாக ஆட் ஆயிருக்கும் ஓகேவா. ஈவன் நான் மனப்பாடமே பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா தான் தெரியும் நானே அதில் யோசிச்சு தான் சொல்லிட்டு இருப்பேன். எனக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துட்டு இருக்கும். இங்கே 2 இருக்கா எனக்கு என்ன இருக்குது 2 ஆட் ஆயிருக்கு ஓகேங்களா. அதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்கும் இந்த மெத்தடே முடிஞ்சு போயிருக்கும் கரெக்டாக. இது 3 மொத்தமாக நான் 3ன்னு போட்டு வச்சுக்கிறேன். இங்கே 3யை கால் பண்ணியிருக்கோம் 2 தடவை ஓகேங்களா. எனக்கு இது முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த மெத்தட்ல இருந்து எனக்கு என்ன இருக்கும் இந்த மெத்தடுக்கு திருப்பி வந்திருக்கும் ஓகேங்களா. அப்போ என்ன இருக்கு எனக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த லைனை தான் நான் கால் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. முன்னாடி இங்கே 2 6 9 ஆனால் நான் அடிச்சு விடல போல ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கலாம் இந்த லைன் அடிச்சு விட்டுக்கலாமா ஓகேவா. இதில் தான் கால் பண்ணோம் ஃபஸ்ட்டு கரெக்டாக. ஆமாம் இதை கால் பண்ணனால தான் இந்த சைடு போச்சு ஓகேவா. இது கால் பண்ணிட்டோம். அப்போ இதுவும் முடிஞ்சு போச்சா. அப்போ என்ன ஆகும் எனக்கு இதிலிருந்து பேக் இதில் வரும் ஓகேங்களா ஓகேங்களா. இப்போ பாருங்கள் இப்போது நான் என்ன பண்ணுறேன் 2 ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. பேக் ட்ராக் பண்ணுறேன் ஓகேவா. பேக் ட்ராக் பண்ணுறேன்னு அர்த்தம் எனக்கு அந்த 2வை ரிமூவ் பண்ணுறேன்னு அர்த்தம் ஓகேங்களா. அப்போ எனக்கு என்ன ஆயிருக்கும் 2 ரிமூவ் ஆயிருக்கும் கரெக்டாக. அப்போ எனக்கு என்ன ஆயிருக்கும் இங்கே இண்டெக்ஸில் வந்து ஆஸ் யூஷுவல் என்ன இருக்கும் எனக்கு 2 6 9 இருக்கும். இண்டெக்ஸஸில் என்ன இருக்கும் ஃபஸ்ட்டு என்னது இருக்கும் 0 ஓகேங்களா. 0 + 1 கரெக்டாக. அதனால தான் இங்கே என்ன இருக்கும் 1 ஆயிருக்கும். அதே மாதிரி இங்கேயும் 1 இருக்கும். இங்கே என்ன இருக்கும் எம்டி தான் போகும். ஏன் நம்ம தான் பேக் ட்ராக் பண்ணிட்டோம்ல. அப்போ என்ன ஆகும் பேக் ட்ராக் பண்ணோன்னே நான் இதை கால் பண்ணுறேன். அப்போ என்ன இருக்கும் எனக்கு என்ன இருக்கும் ஓகேங்களா. இது வந்து இன்னொரு மெத்தடை கால் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. அந்த மெத்தட் தான் இது ஓகேங்களா. அந்த மெத்தட் தான் என்னது இது. இப்போது நம்ம இப்போ எல்லாமே பண்ணோம் பார்த்தீங்களா. இதே தான் திருப்பி வரப்போகுது
பட் என்னது வித்தவுட் 2. ஓகேங்களா? ஏன் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து பண்ணோம் 2 ஆட் பண்ணிட்டு 2லேருந்து தான் இந்த மெத்தட் எல்லாத்தையுமே, இது 1லேருந்து தான் நமக்கு எல்லாமே இங்கேருந்து போச்சு. கரெக்டாக? இங்கே பாருங்களேன், இப்போது இதுக்கும் வித்தியாசத்தை பாருங்க, இதுக்கும் வித்தியாசத்தை பாருங்க. இதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல, அதனால சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கும் வித்தியாசத்தை பாருங்களேன். இது என்ன இருக்குது? 2 ஆட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இங்கே 2 ஆட் ஆகலை. பட் ஆனால் மீதி எல்லாமே சேமாக தான் வரும். இங்கே பாருங்களேன், இங்கே 6 இருக்குது, இங்கே எம்டி இருக்குது, இங்கே என்ன இருக்குது? எக்ஸ்ட்ரா 2 தான் ஆட் ஆயிருக்கு. இதே இடத்துல இங்கேயும் பாருங்களேன், இதை நான் 2ஆக பிரிக்கிறேன். 2ஆக பிரிச்சக்கப்புறம் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? 2ஆக பிரிச்சிட்டேன்னா உங்களுக்கு புரியும். இங்கே இதுவும் சேம் தான். ஈவன் மேலேயே பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுதான் நம்ம பண்ணது. கரெக்டா? ஓகேங்களா? இதுதான் நம்ம மேலே பண்ணது. சாரி, இதுதான் நான் மேலே பண்ணது. இதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் வித்தியாசம் என்னது? மேலே வந்து எக்ஸ்ட்ரா 2 ஆட் ஆகிட்டு இருக்கு, ஆனால் கீழே 2 ஆட் ஆகாமல் இருக்கும். பாருங்களா? இவ்வளோதான். அதுதான் இங்கேயும் நான் பண்ணியிருக்கேன். இது இப்போ பண்ணது எல்லாமே என்னது? 2 ஆட் ஆகி பண்ணது. இதுக்கு மேலே என்னது? 2 ஆட் ஆகாமல் பண்ணுறது. ஸோ நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும், இதுதான் சேம் ஆன்சர் தான் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ இப்போது சேம் ஆன்சர் தான் வரப்போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? 2,6,9 இருக்க போகுது. இந்த இடத்துல என்னவா இருக்கும்? நமக்கு ஆஸ் யூஷுவல் 1. இங்கே என்னவா இருக்கும்? எம்டியாக இருக்கும். எம்டியாக இருந்து இதே ஸ்டெப்பு தான் திருப்பி வரப்போகுது. அப்போ இதே ஸ்டெப்பு வருது, ஆனால் 2 இல்லாமல். அப்போ நம்ம இங்கே எழுதலாமா? 2 இல்லாமல் எழுதலாமா? அப்போ என்ன ஆகும்? 6,9. இது முடிஞ்சுதா? ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னது? 6. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னது? 9. அதுக்கப்புறம் என்னது? 2 ரிமூவ் பண்ணால் எம்டி. ஸோ நமக்கான ஆன்சர் வந்துருச்சா? நமக்கு என்னது? 2,69, 2,69, 2,6, 2,9, 2,9, 2. அதே மாதிரி என்னது? அடுத்து 6,9, 6,9, 6, அடுத்தது 9, அதுக்கப்புறம் எம்டி. இது ஒன்றும் இல்லை, இந்த ஸ்டெப்பு முடிஞ்சுதா? அதே மாதிரி இப்போ நம்ம கீழே பண்ணோம்ல, அதே மாதிரி தான் போயிட்டே இருக்கும். நீங்கள் உட்காந்து போட்டு பாருங்கள், வீடியோ ரொம்ப பெருசாக போகும், அதனால நான் போடல. ஓகேங்களா? சிம்பிளாக முடிச்சிட்டேன். ஓகேங்களா? வேணும்னா நீங்கள் கேளுங்க, நான் வேணால் பேக் ட்ராக்கிங் பண்ணி நோட்ஸில் கூட போட்டு வைக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு டைம் இருந்துச்சுன்னா, ஏன்னா இது பண்ணுறதுக்கே என் பாடி தாங்கல். ஓகேங்களா? ஏன்னா இன்றைக்கி மொத்தம் நான் 4 வீடியோ எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் பேக் ட்ராக்கிங். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போயிருக்கோம். இதை பார்த்தாலே, இந்த டயக்ராம் பார்த்தாலே புரிஞ்சிருக்கும். அதை அப்படியே நான் கோடில் என்ன பண்ணியிருக்கேன்? பேக் ட்ராக்கிங் பண்ணி வச்சுருக்கேன். இந்த நோட்ஸும் நான் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகேவா? ஸோ ஓகேங்களா, நான் என்ன சொன்னேன்? இந்த கோடு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொன்னேன்? இந்த பேக் ட்ராக் பண்ணுறது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொன்னேன். ஓகேங்களா? ஸோ இதே கோடு தான் இதுவும். ஓகேங்களா? ரெண்டும் சேம் தான். ஓகேங்களா? ஆனால் இங்கே என்னது? ரிமூவ் பேக்னு ஒரு மெத்தட் போட்டிருப்பேன். அதுக்கு பதிலாக நான் இங்கே ஜாவாவில் வந்து லாஜிக் எழுதியிருக்கேன். அது வேற ஒன்றும் இல்லை, சிம்பிள். ஓகேங்களா? நம்ம ஜாவாவில் ஓகேங்களா ஒரு மெத்தட் இருக்கும். எக்ஸாம்பிள் ரிமூவ்ங்கிற ஒரு இது இருக்கும், நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஓகேங்களா? நான் என்ன பண்ணுவேன்? கடைசியாக ரிமூவ் பண்ணும். கடைசி என்ன இருக்கோ அதை ரிமூவ் பண்ணும். ஓகேங்களா? நான் கடைசியாக இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? இதோட சைஸை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு மெத்தட் இருக்குது. எக்ஸாம்பிள் இது வந்து ARR.size கொடுக்குறேன்னா எனக்கு என்ன ஆகும்? 1 2 3 4ன்னு வரும். ஓகேங்களா? 4ன்னு வரும். கரெக்டாக? நான் என்ன பண்ணுவேன்? இண்டெக்ஸஸை வச்சு ரிமூவ் பண்ணும். ரிமூவ்ங்கிற மெத்தட் வந்து இண்டெக்ஸஸ் தான் எடுத்துக்கும். அப்போ -1 போட்டால் எனக்கு என்னது? ஏன்னா இது என்ன ஆகும்? 3ன்னு வந்துடும். கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ரிமூவ் ஓகேங்களா 3ன்னு கொடுக்குறேன்னா எனக்கு தேர்ட் இண்டெக்ஸஸில் இருக்கிறது ரிமூவ் ஆயிரும். ஏன்? 1 2 3 4. ஓகேங்களா? இது 0 1 2 3. அப்போ என்ன ஆகும்? எனக்கு கடைசி ஓகேங்களா கடைசி கிடச்சிரும். அப்போ என்ன ஆகும்? தேர்ட் இண்டெக்ஸஸில் என்ன இருக்குது? 5 இருக்குது. எனக்கு 5 ரிமூவ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு இருக்கும் 2 3 4ன்னு இருக்கும். ஸோ இப்போ புரிஞ்சுதா எப்படி ஒரு கடைசி இண்டெக்ஸஸில் இருக்கிறது ரிமூவ் பண்ணுறதுக்காக எழுதுறது தான் இது. நான் அப்போ சொல்லியிருந்தேன்னா ஏன்டா நீ கடைசியில் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். அதனால தான் நான் அப்படி சொல்ல. பேக் ட்ராக்கிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டெப்பு முன்னாடியே போகணும். அப்போ என்னது? கடைசியாக நம்ம ஆட் பண்ணியிருப்போம், அது ரிமூவ் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேங்களா? இதுதான் பேக் ட்ராக்கிங். ஓகேங்களா? பேக் ட்ராக்கிங்கை இப்படி தான் அச்சீவ் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து ஒன் ஆஃப் தி வே. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய ட்ரீஸ்ல நம்ம போடுவோம், நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ட்ரீஸ் கான்செப்டை வச்சு வரும், ஹீப்பை வச்சு வரும், கிராஃப்ஸ்லையும் போடலாம். ஓகேங்களா? இன்னும் ட்ரைஸ்ல போடலாம். இந்த மாதிரி நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சர்ல யூஸ் பண்ணலாம். பட் இது பேசிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இது தெரியணும். ஓகேங்களா? இதை நான் ட்ரை ரன் பண்ணி பார்த்துருக்கேன். இது ட்ரை ரன் புரியலைன்னா இன்னொரு தடவை கூட எடுத்து ட்ரை ரன் பண்ணி லைக் பண்ணதை எடுத்து பாருங்க. ஸோ கண்டிப்பாக புரியும். ஓகேங்களா? ஸோ ஏதாச்சும் கொஷின்ஸ் இருக்குன்னா
மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது முடிஞ்ச அளவுக்கு நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ உங்கள் டிஎஸ்ஏ படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃப்ரெஷர்ஸ் யாராச்சும் ஒர்க்குக்கு ட்ரை பண்ணுறாங்க, ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ் கூட ஓகேங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் கூட எங்கள் கம்பெனியில் கூட நிறையா பேத்துக்கு என் கூட வேலை செய்கிறவங்களுக்குலாம் பேக் ட்ராக்கிங்கை பற்றி ஐடியாவே கிடையாது ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எல்லாருமே சேர்ந்து கற்றுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி சேனலுக்கு நியூவாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், டிஎஸ்ஏ பற்றி ஒரு பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி அதை அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் ஓகேங்களா, வீக்லி 3 வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ கீப் கோடிங் கைஸ், பை பை.